திமுக வந்துச்சுன்னா நாடுன்னு பொருளாதார சுமை நெருக்கடியில வரி விதிப்பு இப்படிலாம் போட்டு கடுமையா இருக்கும், கொடுமையா இருக்கும். மதுப்பிரியர்கள் மட்டும்தான் இருக்கலாம். அது கூட 100, 200ல இருந்து 500, 1000 ஏற்ற வேண்டியது, வேற வழி கிடையாது. அப்படி ஏத்தனாதான் நடத்தலாம். வரிச்சுமை வந்துரும்ல. ஏற்கனவே இருந்த இந்த என்னது 50 ஆண்டுகள்ல வாங்கப்பட்ட வரியோட இப்ப கூடுதலா இருக்குல்ல கடன். இந்த விலையிலேயே நடுத்தர மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. உறுதியா பாதிக்கப்படுறாங்க. ஏற்படும் பொழுது முழுவதும் அடைஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. என்ன பிரச்சனைனா, ஒரு ஆட்சியாளன் வந்து மக்களோட வரிப்பணத்துலதான் சேவை செய்யணும், செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அரசு அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அதையெல்லாம் விளம்பரப்படுத்துறாங்க. அது செய்ய வேண்டிய அவசியம் என்ன? மக்கள் நன்றி மறந்தவர்களா? தொகை செலவு பண்றாங்க. அதுவும் மக்களோட பணம் தான். அறிவாலத்து பணமும் கோபாலபுரத்து பணமா கிடையாது, நம்மளோட மக்களோட பணம் தான். நீ ஏன் செய்யற? அப்ப நீ மக்கள் செஞ்சதை மறந்துட்டாங்கறியா? அவங்க எல்லாம் அம்னிசியால இருக்காங்களா? ஏன் மறக்க போறாங்களா? நீ செஞ்சிருந்த உண்மையா இருந்தா உனக்கு தான் செய்ய போறாங்க. செய்ய வேண்டியது உன்னோட கடமை. அதை விட்டு போட்டு எப்படி சொல்றது, வீட்டுக்கு போறது, அவங்கள்ட்ட போயிட்டு 1000 ரூபாய் கொடுத்துட்டோமா வந்துருச்சா, இலவச மகளிர் விடியல் பயணம் போறீங்களா, அதெல்லாம் சொல்லி காட்டுற மாதிரி, ஒட்டு அப்பா அம்மா சம்பாதிச்ச காசுல செஞ்சுட்டு சொல்லி காட்டுற மாதிரி. ஏன் இப்படி பண்றாங்கிறத தெரிஞ்சுக்க முடியல. அது இல்லாம போயிட்டு அந்த முதியோர்கள்லாம் இருப்பாங்கல்ல, பெரிய விழிப்புணர்வு இல்லாம அவங்கள்ட்ட போயிட்டு என்ன பேசுறேன்னா, நம்ம கழக அரசு இருந்தாதான், ஆட்சி இருந்தாதான் உங்களுக்கு இந்த மாதம் மாதம் கொடுக்கக்கூடிய தொடர்ச்சியா அந்த பணம் வரும், அந்த சலுகை நீங்க பெறலாம். அவங்க வந்துட்டா பண்ண மாட்டாங்க, இவங்க வந்துட்டா பண்ண மாட்டாங்க. ஆமா ஆமா, அவ்வளவுதான். இல்லாட்டி அவனா பிஜேபி வந்துடும், பிஜேபியை வளர்த்து விட்ட யாரு? இவங்க தானே. அது ஒரு சுருங்கி ஒரு இடத்துல இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வச்சுதான் ஆட்சிக்கே வந்துச்சு. அவங்களை தமிழ்நாட்டுல அறிமுகப்படுத்தி வச்சது இவங்கதான். இவங்கதான். நம்ம வாஜ்பாய் கூட அது பேர் என்ன, ராங் பார்ட்டி வித் ரைட் மேனா அப்படிலாம் சொல்லி நம்ம அழகா சொன்னவங்க. ஆ ஆ